உங்களது பொன்னான வாக்குகளை எங்கள் வேட்பாளர் அளிக்க வேண்டும் என்று ஓடி ஓடி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். மாலை முரசு செய்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஷோல பயங்கரமான கண்டென்ட்கள் இருக்குங்க. எலெக்ஷன் ரொம்ப நெருங்கி வந்துருச்சுங்க. அவங்க பாட்டு ஒருத்தர் சும்மாவா தாக்குறாங்க, செம்ம தாக்குங்க. அந்த தலைவர் இப்படி காமிச்சா இந்த தலைவர் இப்படி காமிக்கிறாரு அப்படின்னு. ஆனா அவங்க தாக்க நம்மளுக்கு கண்டென்ட்டா இல்லையா? அப்படி இருக்கிற கண்டென்ட்கள் நாங்க இப்படி கொண்டு வந்து உங்களுக்கு தர வந்திருக்கோம். இது தேர்தல் பராக். உங்களது பொன்னான வாக்குகளை எங்கள் வேட்பாளர் அளிக்க வேண்டும் என்று ஓடி ஓடி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். பாமக மாவட்ட செயலாளர் வண்டி மேல யாரோ பட்டாசு தூக்கி போட்டிருக்காங்க. இதனால கொதிச்சு போன பாமகவை சேர்ந்தவங்க சாலையிலே அமர்ந்து தர்ணா போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஆனா இது பண்றது பெரிய விஷயம் இல்ல. ஆனா இங்க ட்விஸ்ட் என்னன்னா, அப்படி போராட்டம் பண்ணும்போது ஒரு தம்பி மட்டும் வேகமா செல்போன் எடுத்து போராட்டம் பண்றவங்கள செல்ஃபி வீடியோ எடுத்திருக்காரு. அவர் செல்ஃபி வீடியோ எடுத்தாரா இல்ல லைவ் போட்டாரா அப்படின்னு தெரியல. பார்த்துட்டு வாங்க. வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர் சாலையோர வடை கடைக்கு போயிருக்காரு. அங்க போன அவரு, ஏமா அந்த வடை என்ன விலை, அதை கொடு அப்படின்னு கேட்டிருக்காரு. அதை அவங்க கொடுத்த உடனே அந்த அம்மாவை பார்த்து, இது நீங்க சுட்ட வடையா இல்ல மோடி சுட்ட வடையா அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த அம்மா கடுகடுன்னு கடுப்பாயி, நான் தாங்க சுட்ட அந்த வடைய அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் போக முடியாது, கொஞ்சம் நவருங்க, நான் வடை சுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிட்டு வடை சுட ஆரம்பிச்சாருங்க. மூச்சுக்கு 300 தடவை இது நான் சுட்ட வடை, இது மோடி சுட்ட வடை இல்லை அப்படின்னு சொல்லி வாக்கு சேகரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இது மோடி சுட்ட வடை அல்ல, மோடி சுட்ட வடை இல்ல, பயப்படாதீங்க. ஓகே அதுக்கு என்னப்பா? ஆமா, இது இதுல போட்டு அப்புறம் நல்லா வடியும். ஓகேவா? ஆமா ஆமா ஆமா, எனக்கு தெரியுது. யார் சுட்ட வடை? சொல்ல மாட்டேன். மோடி சுட்ட வடை இல்ல, இது நாங்க சுட்ட வடை. அது மாதிரி வச்சிருவா. மோடி சுட்ட வடையை மட்டும் நம்பி சாப்பிடாதீங்க. வேணா அது மோடி சுட்ட வடை தெரியுமா? என்ன போட்டு நான் அடப்பு தெரிச்சு போவோம். அடப்பு இது எனக்கு கடைசியா இருந்தாலும் கொண்டாட்டி விட்டு நான் சாப்பிட்றதுல எனக்கு மனசு வச்சுமா கோர்த்து விட்டா வேடிக்கை பார்க்குற இரு ஒண்ணு வச்சுக்கிறேன். நமக்கு உதவியா இருக்கும். இந்த எகத்தாலம் பேசாத பலமுறை உன்னை கண்டிச்சிருக்கேன், கேட்க மாட்டேங்கிறீங்க. அண்ணாமலை சுட்ட பஜ்ஜி மாதிரி இது உபி போயிருக்கான். ஆனா இது பாட்டி சுட்ட பஜ்ஜி, அதனால சாப்பிடலாம். வாங்கிக்கங்க. யாருக்கு
சாவு அடிக்கிறாங்களே நீங்க. பதறி ஓடுற நீ. மோடி சுட்ட வடை இல்ல இது, பாட்டி சுட்ட வடை. பயப்படாம சாப்பிடு. பயப்படாம சாப்பிடு. இது திரும்ப திரும்ப சொல்றேன், இது மோடி சுட்ட வடை இல்ல. மோடி சுட்ட வடைன்னா அங்க தூக்கி போய் குப்பையில போடணும். இது பாட்டி சுட்ட வடை. நீங்க தானே சுட்டீங்க, குடுக்கலாம்ல? நல்லா வடை சாப்பிட்டீங்களா? முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவரும் தனித்தனியா ரோட் ஷோ பண்ணிருக்காங்க. ரெண்டுத்தையும் பார்த்துட்டு வாங்க. கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போ மோடி ரோட் ஷோ நடத்துறாருங்க. ஷோ நடத்தி மக்களை ஏமாற்ற முடியாது அப்படின்னு கடுப்பா பேசியிருக்காரு. இலங்கை அமைச்சர் சொல்லுகிறார், கச்சத்தீவு குறித்து இந்திய அரசாங்கத்திடமிருந்து எந்த விதமான கடிதமும் வரவில்லை என்கிறார். அட சும்மா இரேண்டா. ஒரு கடிதம் கூட வரல என்று சொல்லுகிறார். ஏன் திடீர்னு இப்படி பிரச்சனையை தேர்ந்தெடுக்கிறாரு? 10 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தாரு? 10 வருஷமா பிரதமர் நரேந்திர மோடி யாருக்கு பெண் பார்த்து கொண்டு இருந்தார்? என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? அப்படி கேட்க தானே தோணும். பெரிய திருவிழாவுக்கெல்லாம் போவீங்க, சிதம்பரம் கோயிலில் பெரிய பிரம்மாண்டமான திருவிழா நடக்கும், பெரிய கூட்டம் கூடும், பிரம்மாண்டமான கூட்டம், பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடுவார்கள். அப்படி கூடியிருக்கிற கூட்டத்தில் போலீஸ் பாதுகாப்புலாம் போட்டிருப்பாங்க, போலீஸ் தான் இருப்பாங்க. அனைத்தையும் மீறி பெண்கள் பகுதியில் நகை காணா போயிடும், கழுத்தில் இருக்கிற செயினை அடுத்துருவான், அல்லது கையில போட்டிருக்கிற வலையில கலட்டிடுவான், குழந்தைகள் அணிந்திருக்கிற நகைகளை கலட்டிடுவான். இந்த நகைகளை பறிகொடுத்த பெண்கள் கதறுவார்கள், திருட்டு போயிட்டு என்று சத்தம் போடுவார்கள். ஒரே கூச்சல் குழப்பமாக இருக்கும். இந்த கூச்சல் குழப்பத்திற்கு மத்தியில ஒரு குரல் ஓங்கி ஒலிக்கும், சத்தம் பெருசா வரும். அது என்ன சத்தம் அப்படின்னா, திருடன் அதோ ஓடுறான் அதோ ஓடுறான்னு ஒரு திசையை காமிச்சு கையை தூக்கி காமிச்சு சத்தமா சொல்லுவான். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க மனசுல? நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? சொன்னோன்னா எல்லாரும் அந்த திசை நோக்கி ஓடிக்கொண்டு இருப்பார்கள். சத்தம் போட்டு சொன்னவன் யாருன்னா திருடன். செயினை திருடா பாருங்க, அவன் தான் சொல்லுவான் அதோ ஓடுறான் திருடன் சொல்லிடுவான். அந்த திருடனுக்கும் நரேந்திர மோடிக்கும் என்ன வித்தியாசம்? வெந்து தணிந்தது காடு, நான் சொல்ற கட்சிக்கு ஓட்ட போடு அப்படின்னு எப்பவுமே ஹைப்பர் மோட்ல கத்துற நம்ம கூல் சுரேஷ் அவர்கள் என்னென்ன பண்றாரு, எப்படி எப்படி பேசுறாரு. ஐஸ்கிரீம் கடைக்கு போறாரு, ஏப்பா இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா? ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சும்மா ஜில்லுன்னு இருக்குங்க அப்படிங்கிறாரு. நான் சொல்றேன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஜில்லுன்னு நம்ம சூடாவா இருக்கும்? என்னங்க இது லாஜிக்கு? ஆனா போர் பிரச்சாரம் பண்றாருங்க. நாடாளுமன்ற தேர்தலில் 100% வாக்களிப்பை வலியுறுத்தும் வகையில் திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் பிரம்மாண்டமான ஒரு ரங்கோலி கோலம் போட்டிருக்காங்க. யாரு? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். தமிழ்நாட்டுக்கு வந்தா ஒரு சிலருக்கு பிடிக்கிறது இல்லைங்க. ஒருத்தர் சொல்றாராம், அந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டா, நாங்க ஜெயிச்சுட்டா மோடி தோத்துட்டா மோடி இந்த நாட்டை விட்டே போயிடுவாருன்னு அவர் சொல்றாருங்க. மக்களே, நான் இப்பொழுது சொல்கிறேன், அவர் டெபாசிட் கூட வாங்க மாட்டார் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ஆக்ரோஷமா பேசியிருக்காரு. உங்களை போல ஒரு குடும்பத்திற்காக, ஒரு மகனுக்காக, ஒரு மருமகனுக்காக, ஒரு மகளுக்காக வேலை செய்யலீங்களே. 142 கோடி இந்தியர்களுக்காக வேலை பார்க்கின்றார். இந்தியாவில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் கூட அவருடைய
தம்பியாக, தங்கையாக, குழந்தையாக, பையனாக, பொன்னாக பார்க்கிறார். அதனால் அடிக்கடி தமிழகத்திற்கு வர்றார். அவர் அடிக்கடி தமிழகத்திற்கு வர வேண்டிய கட்டாயம் தமிழகத்தில் முதலமைச்சருடைய செயல்பாடு என்பதே இல்லை. பொம்மையாக ஒரு முதலமைச்சர் உட்கார்ந்து இருக்கார். அவங்க நாட் ஒன்லியே இங்கிலாந்து குவீன், தலை இங்க திருப்பினா தலையை திருப்புறாரு, தலை அங்க திருப்பினா தலையை திருப்புறார். தென் தமிழகத்திலே வெள்ளம் வந்தால் டெல்லியில மீட்டிங் போடுறார். சென்னையில வெள்ளம் வந்தா 4 நாள் கழிச்சு கிளவ் போட்டுட்டு வெளியே வர்றார். பட் அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க பேசியா? இது போன்ற தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றுல செயல்படாத ஒரு அரசு இருக்கிறது என்றால் முதல் தங்கப்பதக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த அரசு கொடுக்கணும். இங்கிலாந்து குவீன் எலிசபெத் இருக்காங்களே, 70 ஆண்டு கால அரசியல் வரலாற்றுல இது போன்ற ஒரு மோசமான ஆட்சியை பார்த்தது. மகளிர்களும் தாய்மார்களும் கொதித்து நின்று கொண்டிருக்கின்றார். திமுகவை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியுங்க, தேர்தல் நேரத்தில் முதல் 10 நாள் கூட்டணியை வச்சு டிராமா பண்ண, கடைசி 10 நாள் அவர்கள் சம்பாதிச்ச பாவக்காசை வச்சு மக்கள்கிட்ட கொடு. இதைத்தான் 70 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த முறை அன்பு சகோதர சகோதரிகளே, திராவிட முன்னேற்ற கழகக்கார யாராச்சு தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து ஓட்டுக்கு பணத்தை கொடுத்தா கும்மி அம்பிட்டு பேரும் சொல்லிவிட்டே. ஆமா, அது கஞ்சா மூலமாக வந்த பணம் என்பதை மறந்து விடாதீர்கள். நோ, நீ ஒழுங்கா கண்டினியூ பண்ண மாட்டேன். உங்களது பொன்னான வாக்குகளை எங்கள் வேட்பாளர் அளிக்க வேண்டும் என்று ஓடி ஓடி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். எல்லா மதமும் தமிழகத்தில் இருக்குங்க. நான் சர்ச்சுக்கு போனால் அங்கே அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிறிஸ்தவ பாடலை பாடுவேன். நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் டீ கடை வச்சுருக்காங்க, அவங்க போனால் கேளுங்கள் தரப்படும் அப்படின்னு ஒரு பாட்டு போடுவார். நம்ம ஒரு விநாயகர் கோயிலுக்கு போனால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சாமி பாட்டை போடுவாங்க. இப்படி எல்லாரும் இருக்கிற இந்த நாட்டில் மதத்தை எப்படிங்க பிரித்து ஆள முடியும்? அந்த கனவெல்லாம் இங்கே பலிக்காது அப்படின்னு லியோனி அவர்கள் பேசியிருக்காரு. ஒரு தடவை TM சவுந்தரராஜன் ஐயாவுக்கு பாம்பேல ஒரு பாராட்டு விழா கொடுத்தாங்க. அந்த விழாவுக்கு என்னுடைய பட்டிமன்றம் ஐயா TM சவுந்தரராஜன் அந்த மேடையில உட்கார்ந்து இருந்தார். அவருடைய பாட்டுல என்ன தலைப்பு கொடுத்திருந்தாங்க தெரியுமா? TMS பாடல்களில் மக்கள் ரசித்தது எம்ஜிஆர் பாடல்களா சிவாஜி பாடல்களா? நான் நடுவர். என்ன நிலைமைக்கு ஆளாயிருப்பேன். எம்ஜிஆர் பாட்டை பாடினா எம்ஜிஆர் ரசிகர்கள் பூரா கை தட்டுறான். எம்ஜிஆர் பாட்டு பாடுறேன், கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான். எம்ஜிஆருடைய காதல் பாட்டு பாடுறேன், தொட்டால் பூமலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன். சிவாஜி கணேசன் பாட்டை பாடினா அவங்க ரசிகர்கள் கை தட்டுறாங்க. சிவாஜி கணேசன் பாட்டு பாடுறேன், காதல் பாட்டு, மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணே அப்படின்ட்டு சிவாஜி கணேசன் பாட்டு. இன்னொரு பாட்டு பாடுறேன், கண்ணெதிரே தோன்றினாள் கனிமுகத்தை காட்டினாள் இரண்டு மனம் வேண்டும். பயங்கரமா கை தட்டான். எங்கிட்ட தீர்ப்பு சொன்னாலே முடிஞ்சோன்னா என்னைய புளிஞ்சிருவாங்க போல இருக்கு. அதனால எப்படா தீர்ப்பு சொல்றதுன்னு ஒரு ஐடியா பண்ணி என்ன சொன்னேன் தெரியுமா? TM சவுந்தரராஜன் அவர்கள்ட்ட நான் ஒரு தடவை பேட்டி கேட்டேன், எந்த மதத்து பாட்டை பாட சொன்னாலும் அந்த மதத்துக்காரங்க மாதிரியே பாடுறீங்களே எப்படிங்கயா? இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். முருகன் பாட்டு பாட சொன்னா முருகன் மேல பக்தி இல்லாதவங்க கூட முருகன் கோயிலுக்கு போயிடுவாங்க, அப்படி பாடுவார். அழகின்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. அழகின்ற சொல்லுக்கு முருகா சுடராக வந்த வேல் முருகா கொடும் சூரனை போரிலே வென்ற வேல் முருகா கனிக்காக மனம் நொந்த முருகா ஞான பழத்திற்கு பழமான செல்வமே முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா. சன் 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 சன். மன்னானாலும் திருச்செந்தூரில் மன்னாவே கலப்புவார் பாட்டு. கிறிஸ்துவ பாட்டு ஒரு சில படங்கள்ல பாடுவாரு. கிறிஸ்துவ பாதிரியார் மாதிரி எடப்பாடி பழனிசாமி மாதிரி இப்படி ஒத்து ஊதிட்டு இருக்காரு. இங்கிலாந்து எலிசபெத் இருக்காங்களே.
கிறிஸ்துவ பாதிரியார்கள் கூட அப்படி பாட மாட்டாங்க, அப்படி பாடுவார். தேவனே என்னை பாருங்கள், என் பாவங்கள் தம்மை வாங்கிக் கொள்ளுங்கள். ஓ லார்ட் பாடன் மீ. உமது மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதைக்கு சென்று விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. கிறிஸ்தவன் அப்படியே கையெடுத்து குப்புறேன் அந்த குரலை பார்த்து. இஸ்லாமியர்களுடைய பாட்டு பாவ மன்னிப்புல பாடியிருப்பாரு. எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம், அல்லாஹ்வின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, அல்லாஹ்வின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். அப்ப ஐயாட்ட கேட்டேன், 3 மாதத்து பாட்டை எப்படிங்கய்யா இப்படி பாடுறீங்கன்னா அவர் சொன்னாரு, நான் விபூதி போட்டு குங்குமம் வச்ச ஒரு இந்துவா இருந்தாலும் கிறிஸ்துவ பாட்டை பாட சொல்றப்ப நான் அந்த இயேசுவை உள்வாங்கி கொண்டு நான் பாடுவேன். அதனாலதான் அந்த பாட்டு அவ்வளவு சிறப்பா இருக்கு. இஸ்லாமியர்களுடைய பாட்டை பாட சொல்லும் போது அந்த இஸ்லாமிய கடவுளை நினைச்சுக்கிட்டே நான் பாடுவேன்னு சொல்லி ஒரு இந்துவா இருந்த டி.எம். சௌந்தரராஜன் 3 மதத்தால் நேசிக்கப்பட்ட ஒரு கலைஞனா இருக்காருன்னா அதுதாயா இந்தியாங்கிற நாடு. இந்த நாட்டுல அந்த மத வேற்றுமை இல்லாமல் ஒற்றுமையோடு வாழ்கின்ற நாடு. போன மீட்டிங்ல போன இடத்துல நாங்க பேசும் பொழுது ஒரு வேல் கம்பை கொண்டு வந்து என் கையில கொடுத்து அதை நவாஸ் கனிகிட்ட கொடுக்க சொன்னாங்க. என்ன ஒரு ஒற்றுமை பாருங்க. முருகனுடைய ஆயுதம் வேல் கம்பு. அதை வாங்கினது லியோனிங்கிற கிறிஸ்தவன், அதை பெற்றுக் கொண்டது நவாஸ்கனி என்ற இஸ்லாமியர். உண்மையிலே ஒரு வேல் கம்ப நாங்க 3 பேரும் கையில அப்படி தூக்கி பிடிச்சோம் பாத்தீங்களா. இந்த ஒற்றுமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றாக வேண்டும். நேராக நேராக பேச ரொம்ப ரண கொடூரமா இருக்கேன். என் அன்பு சொந்தங்களே, என் அருமை தம்பிகளே, நாங்கள் கட்சி நடத்தவில்லை, புரட்சி செய்கிறோம். அப்படி என்னையா பேசிக்கிட்டு இருக்க? என்னையா தம்பிகளுக்காக ஒரு பாட்டு பாருங்க, இப்பெல்லாம் பாட்டு பாருங்க கேள்விப்பட்டோம். ஆமா, போற இடத்துல பாட்டு பாடுறேன். எங்க பேச்ச என்ன கேட்கவா செய்றீங்க? இப்ப என்ன பண்றது? தம்பிகளுக்காக ஒரு பாட்டு பாடுறேன். பாட்டு பாடுறேன். சரி போ போ போங்க, ஓரமா நின்று பாட்டை கேளு. என் பாட்டுக்கு இப்போ ரசிகர்கள் அதிகமாயிட்டாங்க. புஞ்சை உண்டு நெஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு, பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை, இது நாடா இல்ல வேறும் காடா. என் தமிழ் சொந்தங்களே அப்படின்னு சீமான் அவர்கள் போற இடத்துலலாம் இப்போ பாட்டு பாடிக்கிட்டு இருக்காருங்க. பேசி பேசி பார்த்தாரு, யாரும் கேட்கல, என்ன பண்றதுன்னு தெரியல. பாட்டு பாடினா ரசிக்கிறாங்கல்ல, அப்படியே மெசேஜ் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு இல்ல. பார்த்துட்டு வாங்க. என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? என்ன சின்ன பிள்ளைத்தனமா பேசிட்டு இருக்க? தந்தனானா 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 ஹே தந்தனானா தந்தனானா நன்னனானா. இது அது இல்ல. புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு, பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை. இளையராஜா வேற என் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி பாடுறாரு. எங்க பாரதத்தில் சோப்பு சண்டை தீரவில்லை, இது நாடா இல்ல வேறும் காடா, இதை கேட்க யாரும் இல்லை தோழா. உண்மையிலே நம்ம திருடனா இல்ல நம்மள நம்ம திருட நினைச்சு ஏமாத்திட்டு இருக்கோமா? வானத்தை எட்டி நிற்கும் உயர்ந்த மாளிகை யார் அதை கட்டி வைத்து கொடுத்தது? ஊருக்கு பாடுபட்டு இழைத்த கூட்டமோ வீடின்றி வாசலின்றி கிடக்குது. எத்தனை காலம் இப்படி போகும் என்றொரு கேள்வி நாளை வரும். உள்ளது எல்லாம் யாருக்கும் சொந்தம் என்றுங்கு மாறும் வேலை வரும். நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. வரணும்னா என்ன செய்யணும்? ஒரு ஓட்டு போடணும், ஒரு ஓட்டு போடணும், ஒரு ஓட்டு போடணும். முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். என்னுடைய ஃபாதர் கனடாவுல
பெரிய ட்ரம்ஸ் பிளே. ஏன் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா. ஏன் மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு. இந்த அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருக்கு. நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு. ராஜா சொல்லு, என்ன சந்தேகப்படும்? என் விசுவாசத்தை சந்தேகப்பட்ட கெட்ட கோபம். அந்த எண்ணம் கொண்ட சின்னத்துல ஐயாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ராசாக்கா. ஏற்றம் வரணும் பாரு, ஏற்றம் வரணும் பாரு. அதுக்கு என்னப்பா? ஏலசன வாழ்க்கையில முன்னேற்றம் வரணும் பாரு. அந்த எண்ணம் கொண்ட சின்னத்தில ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். என் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? ஓட்டு போட போற பொண்ணு ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். உயிரை வாங்க. விலைவாசி ஏறி போச்சு, வாழ்க்கை நிலம் மாறி போச்சு, பாடுபட்ட ஏலச்சனம் பரிதவிச்சு நிக்கலாச்சு. இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற? ஓட்டு போட போற அம்மா, ஓட்டு போட போற அப்பா, ஓட்டு போட போற தங்க ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. சபாஸ் மாமா சபாஸ். உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. எண்ணத்தில் இனத்தின் வழிதாங்கி நிற்கும் உங்கள் பிள்ளைகள் சின்னத்தில் இந்த ஒளிதாங்கி வழிவாங்கியை தூக்கி வருகிறோம். என் அன்பு மக்களே, உண்மைக்கு, நேர்மைக்கு, நன்மைக்கு, எளிமைக்கு, நாட்டு மக்களின் நன்மைக்கு, எல்லாவற்றையும் மாற்ற துடிக்கும் நல்ல ஒரு தலைமைக்கு ஒரே சின்னம் மைக். இந்த சின்னத்திலே வாக்கை தந்து மாற்றுங்கள், மாறுங்கள், மாற்றுங்கள். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. உங்களது பொன்னான வாக்குகளை எங்கள் வேட்பாளர் அளிக்க வேண்டும் என்று ஓடி ஓடி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். என்ன நேர்களே, தேர்தல் பறக் பார்த்து ரொம்பவே குஷியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளைக்கு இதை விட சூப்பரான செக்மெண்ட்ஸ்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.